Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. நெக்ஸ்ட் ஒரு நியூ சீரியல் கூடிய சீக்கிரம் சன் டிவியில் வரப்போகுது. ஆல்ரெடி செல்லமே செல்லமே அப்படிங்கிற டைட்டிலில் நியூ சீரியல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சேனல் கிட்டேருந்து ப்ரொமோவே ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் எந்த டைமிங்கில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பெரிய கன்ஃபியூஷனில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் நியூ சீரியல் அப்படின்னு சொல்லி தான் அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த சீரியலை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டோம். இந்த சீரியலை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா, யார் ஹீரோயின், இந்த சீரியல் எந்த டைமிங்கில் வர சான்சஸ் இருக்குன்னு சொல்லி நிறைய அப்டேட்ஸ் நான் கூட கொடுத்துருங்க. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்லையுமே பின் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சீரியலுக்கு பார்த்தீங்கன்னா துளசி அப்படின்னு சொல்லி நேம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம். இந்த சீரியல் ஆக்டர் அருண் ஹீரோவை நடிக்கிறாரு, ஹீரோயின் ஆக்டர் சவுனிதா நடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட் டைம் பேரிங்கில் சித்திரம் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு நியூ சீரியல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ ஷேர் ஆயிருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு இவங்க எல்லாரும் இந்த சீரியலில் இருக்காங்க போல். ஸோ இதனால தான் அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி சன் டிவி அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது துளசி சீரியல் தான் அப்படின்னு சொல்லி நான் எப்படி கெஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் ஆக்டர் அருண்மே இருக்கார். ஸோ அவர் கூட பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. யார் யாருன்னு சொல்லி வரிசையாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஆக்டர் அபிஷேக் இருக்கார். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் லாஸ்ட்டாக புது அர்த்தங்கள் சீரியலில் நடிச்சிருந்தார். கோலங்கள் சீரியல்லையுமே முக்கியமான கேரக்டர் நடிச்சிருந்தார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவ். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவருமே ரோஜா சீரியலில் பாலு அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருப்பார். அதே ரோஜா சீரியலில் யசோதா அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருந்தா அவங்களுமே இந்த சீரியலில் இருக்காங்க. நெக்ஸ்ட் தாலாட்டு சீரியலில் தாயம்மா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக அண்ணா சீரியலில் நம்ம பரணிக்கு அம்மா கேரக்டர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுமே பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் ஒன்றாவது கேரக்டர் பண்ணுறாங்க போல். நெக்ஸ்ட்டு சுந்தரி சீரியலில் கண்மணி அப்படிங்கிற ரோலில் ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்கள்ல. ஸோ அவங்களுமே இந்த சீரியலில் ஒன் ஆஃப் த ஆக்டராக இருக்காங்க. ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிருக்கு. ஸோ கம்மிங் சூன் ஆன் சன் டிவி அப்படின்னு சொல்லியே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அது துளசி சீரியலோட ஷூட்டிங் ஸ்பாட்டாக தான் இருக்கும். ஸோ துளசி சீரியல் பார்த்திங்கன்னா ப்ரைம் டைமில் வரதுக்கு சான்சஸ் கம்மி தான். நான் ப்ரைம் டைமில் வரதுக்கு தான் ஹை சான்சஸ் இருக்குது. செல்லமே சீரியல் ப்ரைம் டைமுக்காக தான் இவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ துளசி சீரியலுக்கு அப்படி கிடையாது. நான் ப்ரைம் டைமில் ஒரு நல்ல ஸ்லாட் கிடச்சாலே போதும். ஸோ இந்த சீரியலோட ப்ரொமோ கூடிய சீக்கிரம் வரதுக்கும் ஹை சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இவங்க ஃபோட்டோ ஷேர் பண்ணி கம்மிங் சூன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. சரி, ஓகே, நீங்கள் இந்த துளசி சீரியலுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.